கவன் அப்படின்ற ஒரு படத்துல எல்லாருமே இந்த பாடலை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. என்ன பாடல் பார்த்தாக்கா கண்ணம்மா என் காதலின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாடல். அதாவது இந்த பாடலை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தாக்கா மகாகவி பாரதியார் தன்னுடைய காதலை பாடல் வரிகள் மூலயமா அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு. மொத்தம் 8 பாடல்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாடலுடைய பொருளை நான் பதிவு செய்யறேன். இன்னைக்கு முதல் பாடலை பார்க்கலாம். முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயுமொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயுமது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருகதில்லை வாழி நின்ற மேன்மையெல்லாம், தூய சுடர் வானொலியே சூரையமோதே கண்ணம்மா என் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். முதல் வரியில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணம்மா நீ பாய்கின்ற ஒளி மாதிரி இருக்கிற, அந்த ஒளியை ரசிக்கிற ஒரு விழியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இரண்டாவது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது வரி பார்க்கறதுக்கு முன்னாடி தோயமுது என்பதற்கான அர்த்தம் தேனு, அதே மாதிரி தும்பு என்பதற்கான அர்த்தம் வண்டு. அதாவது கண்ணம்மா நீ தேன் போன்ற இனிமையானவள், அந்த தேனை தேடி ரசிக்கின்ற ஒரு வண்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். மூன்றாவது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயுரைக்க வருகதில்லை வாழி நின்ற மேன்மை எல்லாம், அதாவது உன்னுடைய பெருமை, உன்னுடைய குணம், உன்னுடைய அழகு இவையெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழகா வர்ணிச்சிருக்கிறாரு. நான்காவது வரி தான் ரொம்ப அழகான வரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய சுடர் வானொலியே சூரையமுதே கண்ணம்மா என் காதலி. அதாவது கண்ணம்மா நீ தூய்மையான ஒளியை போன்றவள், நீ எனக்கு கிடைச்ச ஒரு அரிய அமுதம், அதாவது நீ எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலை அழகா வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த பாடல் மூலயமா. இன்னும் 7 பாடல்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடலை பதிவு செய்யறேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.